வணக்கம் மக்களே, நான் உங்கள் ரஃபிக். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க வந்திருக்க லொகேஷன் வந்து ஓஎம்ஆர் ரோட்லேருந்து ஜஸ்ட் ஒரு 500 மீட்டர்ஸில் ஒரு அருமையான அப்பார்ட்மெண்ட்டை தான் நம்ம பார்க்க வந்திருக்கோம். ஓஎம்ஆர் பெருங்குடி லொகேஷனில் தான் நம்ம பார்க்க வந்திருக்கோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் வரவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுறங்க, அந்த பில் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. இன்னைக்கு நம்மள இந்த ப்ராஜெக்ட்டை ரிவ்யூ பண்ண கூப்பிட்டுருக்கவங்க வந்து கிராண்ட் ஸ்டைலோட கிராண்ட் எக்ஸலன்சியா. இப்போ உங்களுக்கு ஸ்க்ரீனில் தெரியிற நம்பர் டைரக்ட் பில்டர் கான்டாக்ட் நம்பர் தான். எந்த டவுட்டாக இருந்தாலும் பில்டர் நம்பருக்கு டேரெக்டாக நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலில் எல்லா ப்ராப்பர்ட்டியும் உங்களுக்கு டேரக்ட் கான்டாக்ட் நம்பர் கொடுத்துட்ருக்கோம். இதான் நம்ம சேனலில் பெஸ்ட்டாக பண்ணிகிட்ருக்கோம். நம்ம அப்பார்ட்மெண்ட்ல இருந்து பெருங்குடி மெட்ரோ ஸ்டேஷன்லேருந்து ஜஸ்ட் ஒரு 300 மீட்டரில் அமைஞ்சிருக்க ஒரு அருமையான அப்பார்ட்மெண்ட் தான் பார்க்க வந்திருக்கோம். அதோட ஹைலைட் லொகேஷன் எல்லாமே பார்க்கலாம் வாங்க. உங்களுக்கு நியர்பைல ஒலிம்பியா டெக் பார்க், சென்னை ஹப், வேர்ல்ட் ட்ரேட் சென்டர் பிளஸ் காக்னிசன்ட், இது எல்லாமே உங்களுக்கு வந்து ஒரு 800 மீட்டர்ஸ் டு 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல தான் அமைஞ்சிருக்கு. இந்த அப்கமிங் வரப்போற மெட்ரோ ஸ்டேஷன்ல இருந்து ஜஸ்ட் ஒரு 300 மீட்டர்ஸ்ல அமைஞ்சிருக்கு இந்த அபார்ட்மெண்ட். ஆல்ரெடி அந்த லொகேஷன்ல உங்களுக்கு பூமா போயிட்டு இருக்கு. ஸோ துறைப்பாக்கம் ஜங்ஷன்ல இருந்து ஜஸ்ட் ஒரு 800 மீட்டர்ல தான் அமைஞ்சிருக்கு. சோழிங்கநல்லூர்ல இருந்து ஜஸ்ட் ஒரு 4.5 கிலோமீட்டர்ல அமைஞ்சிருக்கு. நம்ம ஈசிஆர் போறதுக்கு ஒரு 2 கிலோமீட்டர்ஸ் தான் இந்த அபார்ட்மெண்ட்ல இருந்து. இந்த அபார்ட்மெண்டோடைய பெரிய ஹைலைட்டே உங்களுக்கு வரப்போற மெட்ரோ ஸ்டேஷன் தான். அதே மாதிரி ஐடி காரிடார்ல ஒர்க் பண்றவங்க வாக்கபிள் டிஸ்டன்ஸ்லயே நம்ம வந்து ஆபீஸ்க்கு போயிட்டு அளவுக்கு இந்த அபார்ட்மெண்ட் உங்களுக்கு கம்ஃபர்ட்டா இருக்கும். வாங்க இந்த அபார்ட்மெண்ட்டை பத்தி டீடைலா பார்க்கலாம். டோட்டலா 3 கிரவுண்ட்ல கட்டியிருக்க இந்த அபார்ட்மெண்ட் உங்களுக்கு எல்லா வீடுமே 3 BHK சில்ட் பிளஸ் 3 ஃப்ளோர் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிருக்காங்க. இதுல டோட்டலா 12 யூனிட்ஸ் அவைலபிள். இப்ப உங்களுக்கு 5 யூனிட் தான் இருக்கு. 7 யூனிட் சோல்ட் அவுட் ஆயிடுச்சு. இந்த அபார்ட்மெண்ட் உங்களுக்கு 44% UDS கொடுக்குறாங்க. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்து இந்த அபார்ட்மெண்டோட கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபுல்லாவே கார் பார்க்கிங் அலாட் பண்ணிருக்காங்க. ஸோ எல்லாருக்குமே கார் பார்க்கிங் காமனா அலாட் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது லிஃப்ட் ஏரியா. இந்த லிஃப்ட் லொகேஷன்ல வந்து உங்களுக்கு கோனே லிஃப்ட் ப்ரொவைட் பண்றாங்க. அப்படியே வரும்போது நம்ம இப்ப பாக்குறது வந்து இபி பேனல் போர்டு பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இபி பேனல் போர்ட்ல இருந்து ஸ்டெப்ஸ் நம்ம ஏறி போகும்போது டோட்டலா ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், செகண்ட் ஃப்ளோர், தேர்ட் ஃப்ளோர். ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல 4 யூனிட், செகண்ட் ஃப்ளோர்ல 4 யூனிட், தேர்ட் ஃப்ளோர்ல 4 யூனிட் அமைச்சிருக்காங்க. அபார்ட்மெண்ட் சைசஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு 3 ஃப்ளோர்லயும் இப்போ அவைலபிளா இருக்கு. ஸ்டார்டிங் சைஸ் வந்து 1145, 1288 அண்ட் 1435 ஸ்கொயர் ஃபீட்ல அவைலபிளா இருக்கு. 5 யூனிட் அவைலபிளா இருக்கு. எல்லா ஃப்ளோர்லயுமே உங்களுக்கு அவைலபிளா இருக்கு. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க வீடு வந்து நார்த் ஃபேஸ் வீடு. ஸோ இப்போ நம்ம ஹாலில் என்ட்ரி ஆகிறோம். லிவிங் ரூம் வந்து உங்களுக்கு டோட்டலாக உங்களுக்கு 15.4 by 11 கொடுத்துருக்காங்க. ஸோ நல்ல வைடான லிவிங் ரூம் கொடுத்துருக்காங்க. ஸோ வாங்க என்னென்ன மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்றாங்கன்றத பார்க்கலாம். டைல்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வெக்டிஃபைட் டைல்ஸ் எக்ஸரோ யூஸ் பண்ணிருக்காங்க. பாத்ரூம் டைல்ஸ் எல்லாமே KAG யூஸ் பண்ணிருக்காங்க. ஸோ ஒயர் எல்லாமே ஆர்பிட் ஒயர் யூஸ் பண்ணிருக்காங்க. ஸோ மாஸ்டர் பெட்ரூம் வந்து உங்களுக்கு 11.6 by 11 கொடுத்துருக்காங்க. இதுல உங்களுக்கு லேஃப்ட் கொடுத்துருக்காங்க பிளஸ் UPVC விண்டோ கொடுத்துருக்காங்க. இதுல அப்படியே அட்டாச் பாத்ரூம் வந்து உங்களுக்கு 7.4க்கு 4 அட்டாச் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க. அதுல இருந்து நம்ம அப்படியே வெளியே வரும்போது பூஜைக்கு தனியா உங்களுக்கு ஒரு இடம் அலாட் பண்ணிருக்காங்க பிளஸ் லேஃப்டோட. ஸோ நம்ம லிவிங் கம் டைனிங்கே ஒரு பெரிய ஹால் சைஸ்ல கொடுத்துருக்காங்க. டைனிங் சைஸ் வந்து 11க்கு 10 கொடுத்துருக்காங்க. ஸோ டைனிங்ல இருந்து அப்படியே நம்ம வெளியே போகும்போது ஒரு யூட்டிலிட்டி லொகேஷன், நல்ல வைடான லொகேஷன் கொடுத்துருக்காங்க. இந்த லொகேஷன்ல இருந்து நம்ம மெட்ரோ ஸ்டேஷன் அப்படியே கிளியரா தெரியும் பாருங்க. யூட்டிலிட்டி ஏரியா வந்து உங்களுக்கு வாஷிங் மிஷின் ப்ரொவிஷன் அங்க கொடுத்துருக்காங்க. அதோட சைஸ் 9.4க்கு 4 கொடுத்துருக்காங்க. அங்கிருந்து அப்படியே நம்ம இப்ப கிச்சன் லொகேஷன் பாக்குறோம். நம்ம தாய்மார்களுக்கு கிச்சன் தான் ரொம்ப முக்கியம். ஸோ அது நல்ல பெரிய சைஸா கொடுத்துருக்காங்க. இந்த அபார்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் கிச்சன் எல்லாமே நல்ல வைட் கிச்சன் கொடுத்துருக்காங்க. கிச்சன் சைஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 10க்கு 8.6 கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது கிச்சன் உடைய ஸ்லாப் பிளஸ் கிச்சனுக்கு வந்து லேஃப்ட் கொடுத்துட்டாங்க. ஸோ இப்போ இருக்கிற காலகட்டத்தில் எல்லாமே இன்டீரியர் ஒர்க் பண்றதுனால இந்த செக்ஷன்லயே அலாட் பண்ணி வச்சிருக்காங்க. அதே மாதிரி RO வாட்டருக்கு பைப் லைன் எடுத்துட்டு வந்திருக்காங்க. அதுல இருந்து நம்ம இப்ப செகண்ட் பெட்ரூம் போறோம். செகண்ட் பெட்ரூம் போகும்போது எல்லாமே உங்களுக்கு அட்டாச் பாத்ரூமா தான் அலாட் பண்ணிருக்காங்க. உள்ள போகும்போதே ஃபர்ஸ்ட் ஒரு பாத்ரூம் வந்துடும் 7.4க்கு 5. இந்த பெட்ரூமோட சைஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 11க்கு 10 கொடுத்துருக்காங்க பிளஸ் லேஃப்ட். எல்லா பெட்ரூம்லயும் உங்களுக்கு வந்து லேஃப்ட் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. ஸோ அதே மாதிரி UPVC விண்டோ அலாட் பண்ணிருக்காங்க. ஸோ இதுல ஏர் சர்க்குலேஷன் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எல்லா பெட்ரூம்லயும் ஓப்பன் UPVC விண்டோஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அது ஒரு பெரிய அட்வான்டேஜ். எந்த அபார்ட்மெண்ட்லயும் எல்லா பெட்ரூமுக்கும் வருமானது கொஸ்டின் மார்க் தான். அந்த அளவுக்கு ஸ்பேசியஸா கட்டியிருக்காங்க. ஸோ நம்ம OSRல இருந்து
எந்த வீட்டுக்கும் அந்த 4 அந்த ஒரு ஃப்ளோர்ல 4 வீடு இருக்குன்னா 4 வீட்டுக்கும் OSR கிட்ட ஒரு யூபிவிசி விண்டோ கொடுத்துருக்காங்க. ஸோ அதுல இருந்து நம்ம ஃபைனல் தேர்ட் பெட்ரூமுக்கு போறோம். தேர்ட் பெட்ரூமோட சைஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 10.8க்கு 10.3 கொடுத்துருக்காங்க. அதோட பாத்ரூம் சைஸ் வந்து உங்களுக்கு 7.5க்கு 4 கொடுத்துருக்காங்க. ஸோ இதுல இருந்து நம்ம அப்படியே நம்ம டாப் ஃப்ளோர் டெரஸ்க்கு போலாம். டெரஸ்ல என்னென்ன ப்ரொவைட் பண்ணிருக்காங்கன்றத பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு வாட்டர் டேங்க் வந்து சிவில் ஒர்க்லேயே பண்ணி கொடுத்துட்டாங்க. ஸோ டைல்ஸ் ரூஃப் எல்லாரும் யோசிப்பாங்க, நம்ம தேர்ட் ஃப்ளோர்ல வீடு எடுத்தோம்னா வெயில் அதிகமா இருக்குமோ அந்த மாதிரி ஒரு யோசனை இருக்கும். அது எல்லாமே கிளியர் பண்றதுக்கு நம்ம வெதர் ரூஃப் டைல் ப்ரூஃப் போட்டிருக்கோம். நம்ம இந்த அபார்ட்மெண்ட்ல இருந்து பார்க்க போகும்போது உங்களுக்கு வேர்ல்ட் ட்ரேட் சென்டர், ஒலிம்பிக் டெக் பார்க், காக்னசன்ட் எல்லாமே ரொம்ப நியர்பைல அமைஞ்சிருக்கு. பிளஸ் இந்த அபார்ட்மெண்டோட காஸ்ட் பாத்தீங்கன்னா 8,000 rupees. இந்த லொகேஷன்ல ப்ராப்பர்ட்டி தேடிட்டு இருக்கவங்க ஸ்கிரீன்ல தெரிய நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்க. உங்களுக்கு எல்லாமே கிளியர் அண்ட் கரெக்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. இந்த அபார்ட்மெண்ட் ப்ராஜெக்ட் நான் உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணிப்பேன் நம்புறேன். இந்த லொக்கேஷனில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி யாராவது அபார்ட்மெண்ட் பார்த்துட்டு இருந்தாங்கன்னா மறக்காமல் அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். நீங்கள் கமெண்ட்ஸ் கொடுத்தீங்கன்னா அது எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், ஒரு பூஸ்டப்பாக இருக்கும். நான் அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு நம்ம இதே மாதிரி இன்னொரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம். வாழ்த்துக்கள்.